கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. உரகமெல்லடையான் கையிலூரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகடம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியோர் நரகநாசனை நாவிற்கொண்டடையாத மனித சாதியர் பருகுநீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங்கோலோ. நம்முடைய ஆச்சாரியனோ பாகவதாலோ ஒரு வஸ்திரம் கட்டிண்டா ஆசையா நம்ம அதை தோச்சு உணர்த்தி கைங்கரியம் செய்யறோம். அதுல ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துட்டாலோ அருமையா நம்ம பொட்டியில வச்சுன்னு உயிருக்கும் மேலா மதிச்சு அதை கொண்டாடுறோம். எம்பெருமான் உடுத்து களைந்தனின் பீதகவாடை என்று பகவானுடைய பிரசாதத்துல ஒரு வஸ்திரம் நமக்கு கிடைச்சுட்டுதானா இது நம்பெருமாள் பிரசாதம் என்று ஆசையோடு அதை கல்ல ஒத்தேண்டு வச்சு வச்சு நம்ம பாட்டோம். இந்த துணிமணிகள்லயே துர்பாகியம் பண்ண துணிமணிகள் மகாபாகியம் பண்ணின துணிமணிகள் இருக்கு போல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அதுலயே இருக்கு. அதுல துர்பாகியம் பண்ணின துணிமணிகள் இருக்கே அதெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணாதே, கோவிலுக்கு வராத சுத்த லௌகீகர்கள் இடுப்புக்கு போகுமா? அதுல பாக்கியம் பண்ணின துணிமணிகள் உண்டு. அதுதான் பாகவதாளுக்கு வருவான். பெருமாளுக்கு உடுத்தராப்பல வருவான். பாகவதாளுக்கு உடுத்தின்றாள். ஆனா அது என்ன பாக்கியம் பண்ணதோ அந்த பாகவதாள் எடுப்பல இருக்கிறதுக்கு. அது என்ன ஒரு ஜோடு போட்டுண்டால் அடாடாடா இந்த ஜோடு என்ன பாக்கியம் பண்ணித்தோ பாகவதாள் திருவடியில இருக்கிறதுக்கு. ஒரு துளசி மணி பாட்டுண்டாலும் இந்த மணி என்ன பாக்கியம் பண்ணித்தோ பாகவதாள் கழுத்துல இருக்கிறதுக்கு. அவள் சாப்பிட்டாலும் அந்த நெல் அந்த வயல் அந்த அரிசி என்ன பாக்கியம் பண்ணித்தோ அவ சாப்பிடும்படி. இந்த கிணறு நாள் அந்த கிணறு என்ன பாக்கியம் பண்ணித்தோ அவள் ஒரு நாள் அங்க போய் தீர்த்தம் கொண்டு சாப்பிடுவதற்கு என்று நினைக்கிறாப்பல் இருக்கே. அப்படின்னா மகத்துக்களுடைய பெருமை. அதுபோல அசத்துக்களுடைய சிறுமை. ஐயோ இந்த பாவி சாப்பிட்றாப்புல இந்த சோறு ஆச்சே, இந்த பாவி சாப்பிட்றாப்புல இந்த கட்டிக்கிறாப்புல இந்த துணி ஆச்சே, இந்த பாவி தங்குறாப்புல இந்த வீடு ஆச்சே என்று அதிலையும் துர்பாகியம் பண்ணினது உண்டு என்று சொல்கிறார். உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள். அன்னபட்சிகள் எல்லாம் கமலத்துல ஏறி விளையாடுகின்றது திருக்கோட்டியூர்லே என்கின்ற அதனுடைய வனப்பு. திருக்கோட்டியூர் எவ்வளவு வனப்பாக இருக்குன்னு வர்ணிக்கும் போது அன்னபட்சிகள் நிறைய இருக்கு. நீர் வளம் உடையதான இடத்துல தானே அன்னங்கள் நீஞ்சி விளையாடும். நீர் வளம் உடைய இடத்துல தான் கமலம் பூத்திருக்கும். கமலத்தின் மேலே ஏறி தொகைச்சு கீழே இறங்கி இன்னொரு கமலத்துல போகும். அது எப்படி இருக்குன்னா இயற்கையில எதை பார்த்தாலும் எம்பெருமான் நினைவுதானே வரும். அதனால உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் அப்படிங்கிறார். சகுச்சகாசே தவளோதரோதரோ பியுருக்கிரமஸ்யாதர சோண சோணிமா தாத்வாஜமான கரகஞ்ச சம்புடே யதா அப்ஜகண்டே கலகம்ச உத்ஸ்வனா என்று பாகவதம். அப்ஜகண்டே கலகம்ச உத்ஸ்வனா. கமலத்துல ஒரு ஹம்சபட்சி உட்கார்ந்து போலே கண்ணபிரானுடைய கரகமலத்திலே சங்கம் உட்கார்ந்து இருந்தது என்ன வர்ணிக்கிறாரே சுகபிரம்ம ரிஷி. பெரியாழ்வார் அதையே தான் சொல்றார் இங்க. அன்னங்கள் நிறை கணம் அவைகள் திரண்டு விளையாடும்படியான செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை அவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டாலேயே நரகத்தை நீக்கும்படியான எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லாதபடி இவர்கள் தண்ணீர் குடிக்கிறதும் வஸ்திரம் கட்டிக்கிறதும் சோறு திங்கிறதுமாக இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்லுவானே, அது பிரசித்தமானது தானே. இந்த துணி என்ன பாவம் பண்ணித்தோ, இந்த கூரை இந்த சோறு என்ன பாவம் பண்ணித்தோ அவன் வாய்க்கு போகும்படியா என்று அதை திட்டுறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.